தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற முன்னெடுத்தல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது ஒரு நெடுந்தூர பயணம். தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு இணைந்த பயணம் நம்முடைய பயணம். அந்த பயணத்தில் இன்றைக்கு 23ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு புதுமை பித்தனுடைய கதையான உணர்ச்சியின் அடிமைகள் என்கிற கதையை சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கதை சொல்லி போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய காவனா விஜயலட்சுமி ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடைய பயணம் என்பது, அவருடைய இலக்கிய பயணம் என்பது 3 நிலைப்பாட்டிலும் இணைந்து இருக்கும் 4வது தமிழை தேடுகிற அளவில் அவருடைய கதை சொல்லல் இருக்கும். இயல், இசை, நாடகம் என்கிற 3 நிலைப்பாட்டிலையும் அடக்கிய அவருடைய கதை சொல்லின் வெளிப்பாட்டில் அறிவியல் சிந்தனை கொண்ட 4வது இயலில் தமிழையும் தேடுகிற பாங்கை கொண்ட கதை சொல்லி வணக்கத்திற்குரிய அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கள் கதை சொல்லுவதை நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை அடைகிறது, பெருமை கொள்கிறது, இந்த அவை மகிழ்வடைகிறது. குறிப்பாக உலக தமிழர்களை நோக்கிய தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனையை ஒட்டிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பயணம், அந்த பயணம் என்பது இல்லங்கள் தோறும் இரவு 8 மணிக்கு இலக்கியத்தால் இணைகிற இந்த பயணத்தில் நம்மை எல்லாம் மகிழ்விருக்கிற, அறிவியல் சிந்தனையை, அறச்சிந்தனையை தோன்ற வைக்கிற ஆசிரியர் அவர்கள் கதை சொல்ல வந்திருக்கிறார்கள். அவர்களை பெருமையோடு வரவேற்று கதை சொல்லுமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்வோம். அனைவருக்கும் வணக்கம். அறிவுசார் ஆன்றோர்களுக்கும் கலை இலக்கிய பெருமன்ற சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிகப்பெரிய நன்றியோடு என்னுடைய கதையை ஆரம்பிக்கின்றேன். புதுமை பித்தன் அவர்களுடைய சிறுகதையில், ஐயா கேக்குதா? கேக்குதுமா? சரிங்க ஐயா. அந்த புதுமை பித்தன் சிறுகதைகள்ல உணர்ச்சியின் அடிமைகள் என்ற தலைப்புல உள்ள கதையை நான் இன்னைக்கு பேசலாம் இருக்கேன். உணர்ச்சி அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி இந்த புதுமை பித்தன் அப்படின்னா என்ன, யார் அப்படின்னா இவரோட இலக்கிய ஞானி, தமிழ் இலக்கிய ஞானின்னு சொல்லலாம். இவருடைய பெயர் வந்து விருத்தாச்சலம் என்பது. 1906 பிறந்து 48 தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்ட மிகப்பெரிய இலக்கியவாதி புதுமை பித்தன் அவர்களை கதைகளை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இவருடைய கதைகள் நிறைய இருந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட உணர்ச்சியின் அடிமை அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்கும், அது சிறு குழந்தையா இருந்தாலும், இளைஞனா இருந்தாலும், முதியவனா இருந்தாலும், அல்ல ஆரோக்கியமா இருந்தாலும், நோயாளியா இருந்தாலும், உணர்ச்சி அப்படிங்கிற ஒன்றிற்கு அடிமைப்பட்டவன் தான். அதனாலதான் இந்த தலைப்பை எடுத்து அவர் சொல்லியிருப்பாரோ என்னவோ, பிறந்த குழந்தையில இருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் மனிதன் ஒவ்வொருவரும், மனிதன் மட்டுமல்ல, ஒவ்வொரு உலகில் படைப்பின் ஜீவன்களுக்கும் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டவர்கள் தான். உணர்ச்சி என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. உணர்ச்சி என்பது அப்பப்ப தோன்றி மறைவது. இப்ப ஒரு நகைச்சுவை பாக்குறோம், சிரிச்சுட்டு அத்தோட முடிஞ்சிடும். ஒரு பசி என்ற உணர்ச்சி ஏற்படுது, சாப்பிடுறோம், பசி முடிந்தோம், அதை மறந்துடுவோம். அதே மாதிரி கோபம் யார் மீதாவது தோன்றும் போது கோபப்பட ஆரம்பிப்போம், கொஞ்ச நேரத்துல அது மறந்துடும். நீரில் தோன்றி மறையும் நீர்க்குமிழி போன்றது உணர்ச்சி. உணர்வு என்பது அப்படி கிடையாது. ஒரு அம்மா பிள்ளைக்குள்ள தாய்மை உணர்வு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ, குடிகாரனோ, வறுமையோ, அவன் பணக்காரனோ, ஆனா தாய் பிள்ளை, தாய் சேய் என்ற உணர்வு, தாய்மை உணர்வு எப்போதும் தாயிடத்தும் இருக்கும். அன்னை என்ற பாசம் பிள்ளையிடத்தும் இருக்கும். அது போல ஆசிரியர் மாணவர் என்ற நட்புறவு
அதுவும் அப்படியேதான் மறையாது. இதெல்லாம் மறையாது. எப்போதுமே நமக்குள்ள ஒரு அந்த உணர்வு, பாச உணர்வு, நட்புணர்வு இதெல்லாம் தோன்றிவிட்டால் நீண்ட நாள் இருக்கக்கூடிய அதுதான் உணர்வு. அடிக்கடி நமக்குள்ள ஏற்படக்கூடிய தோன்றி மறையக்கூடியது உணர்ச்சி. இங்கே புதுமை பித்தன் அவர்கள் வந்து என்ன கேட்டா ஒரு உணர்ச்சியை இங்க எல்லா ஜீவன்களும் மனிதர்களும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு சிறுகதை இது. பொதுவா நம்ம வந்து ஒரு உணர்ச்சி ஏற்படும் போது ஒரு புதுசா வருஷம் பிறக்குது அப்படின்னா அன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கும். சிகரெட் அடிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த 2025 இருந்து நான் சிகரெட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த நேரம் ஏற்படக்கூடிய உணர்ச்சிக்கு அடிமையாகி ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே விட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து அந்த உறுதிமொழி தோன்றி மறையக்கூடிய உணர்ச்சிக்கு அடிமையானதை நம்ம கூட சொல்லலாம். இப்ப ஒரு ஒரு குரங்கு வந்து ஒரு வெள்ளரி தோட்டத்துல போய் இறங்கி வெள்ளரிக்காய் பறிச்சு பறிச்சு நல்லா சாப்பிடுது. தோட்டக்காரன் பார்த்தா அடிச்சு விரட்டி விட்டாரு. அப்ப அதுக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்படுது, இனி இந்த தோட்டக்காரன் தோட்டத்துல உள்ள வெள்ளரிக்காய சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்தது. அடுத்த 2 நாள் வராம இருந்தது. 3வது நாள் அங்க வந்தது. முதல்ல அந்த தோட்டத்துக்குள்ள பாத்துச்சு, இந்த வெள்ளரிக்காய் தொட மாட்டேன் அப்படியே ஜம்ப் பண்ணி காம்பவுண்ட் சர்வே அடிச்சு, நான் இறங்க மாட்டேன் நாக்குல எச்சு வச்சு தோட்டத்துக்குள்ள குதிச்சது. சாப்பிட மாட்டேன்னு தானே சொன்னேன், பறிச்சிருவோம் ஒரு காய அப்படின்னு பறிச்சது. அப்புறமா சாப்பிட மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படியே வாயில வைப்போம்னுச்சு. சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன், கடிக்க மாட்டேன்னு சொல்லலைன்னு ஒரு கடி கடிச்சது, மென்னு சாப்பிட்டுருச்சு. அந்த உணர்ச்சிக்கு அடிமையாகி அப்படியே அந்த நிலைக்கு தள்ளப்படுது. அது மிருகங்களானாலும் சரி மனிதனானாலும் சரி உணர்ச்சிக்கு அடிமை அப்படிங்கிறது உண்மைதான். இப்ப இங்க வரக்கூடிய கதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு திருமணமான புதிய தம்பதியினர் என்ன உணர்ச்சிக்கு அடிமையாகி அது பின்னாடி வயதான வரைக்கும் கொண்டு செல்கிறது என்பது. இங்கே ஒரு சுந்தரம் என்ற கதாநாயகி கமலம் திருமணமாகி 3 நாட்கள் தான் ஆகுது. இப்ப 3 நாட்கள்ல அவன் மாடியில இந்த கதைகளை வந்து அந்த மாடி என்ற வார்த்தைக்கு பதிலா மெத்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பொதுவா எங்களுடைய தாய் தந்தை எங்க அப்பா அம்மா பாட்டையா பாட்டி சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் இந்த வார்த்தை இப்ப மாடிக்கு பதிலா மெத்து அப்படிம்பாங்க. மெத்தையில் கட்டிலில் அமர்ந்திருந்தான் அப்படின்னு. அப்ப மெத்துனா மாடியில் உள்ள ஒரு அறையில் கட்டிலில் அமர்ந்திருந்தான். ஒரு ரூம்ல அமர்ந்திருக்காரு மாப்பிள்ள, அவர் பேர் சுந்தரம். அப்பொழுது இவர் வந்து புத்தகத்தை வாசித்துக்கிட்டு இருக்காரு. புத்தகத்தை வாசிக்கும் போது புத்தகம் என்னமோ விரிச்சுதான் இருக்குது, ஆனா கண்கள் என்ன செய்யவில்லை, அந்த புத்தகத்தை பார்க்கவில்லை. அங்க ஒரு வரி அழகா கொடுத்திருப்பாங்க புதுமை பித்தன் அவர்கள், கண்கள் களவு போயின அப்படின்னு. ஏன்னா அந்த புத்தகத்தை பார்க்கல, எங்கேயோ இருக்கு. ஏன், அவருடைய மனதுல அந்த மாப்பிள்ளையின் மனதுல ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கு. சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறது, அதாவது படைப்பு, ஒரு வித கற்பனை. இளம் திருமணமான தம்பதியினருக்கு 1000 கற்பனைகள், முன்னாடியே கட்டி வைத்த கோட்டைகளை இப்போது எப்படி செயல்படுத்துவது பிடிப்பது என்ற கற்பனைகளும் இருக்கும். ஆக இவருடைய சிந்தனை வேறெங்கோ இருக்கிறது, கண்கள் புத்தகத்தை நாடவில்லை. அவர் அப்படி இருக்கும் பொழுது சின்ன ஓசை, சிலிங் 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 அப்படி ஒரு ஓசை கேட்குது. அதாவது அவருக்கு தெரிஞ்சிருச்சுமா, அதாவது படிக்கட்டு, மாடி படிக்கட்ட அங்க என்ன செய்வாங்கன்னா மேடை படிக்கட்டு அப்படிம்பாங்க. அக்கால மரத்தாலே செஞ்சிருப்பாங்க, பலகையை அடுக்கி படிக்கட்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மேடை படிக்கட்டுல தன்னுடைய புது மனைவி அந்த கொலுசினுடைய ஓசையை புதுவிதமா அங்க உண்மையா சொல்லியிருப்பாங்க. நம்மளாம் சலங்கை ஓசை ஜல் ஜல் அப்படின்னு சொல்லுவோம், அவர் எங்க சொல்றாரு சிலிங் சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோளா சொல்லி அந்த படிக்கட்டுல அந்த பெண் வருகிறது. வரும்போது
அம்மா அம்மா வணக்கம்மா. ஆண்ட்ராய்டுல இருக்குதா? ஆமா ஆரம்பிங்க. இடையில கட் ஆயிடுச்சுமா. பரவாயில்ல. அந்த ஆண்ட்ராய்டுல இருக்குங்க மியூட் பண்ணுங்க. 769 மியூட் பண்ணுங்க, ஏன்னா அதுல பேசுறது கேட்டுட்டே இருக்கு. ஆண்ட்ராய்டு நான் வேற இணைப்புல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் லைனா மியூட் இது கொடுத்து விடுங்க, ஹோஸ்ட் கொடுத்து விடுங்க, நானே பண்றேன். ஓகே, நன்றி. ஆரம்பிங்கம்மா. அந்த புது மனைவியின் வருகை அந்த மேடை படிக்கட்டில் சலங்கை யோசையோட கேட்பது ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதற்கு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். நம்ம எதையாவது பார்த்து பயப்படும் போது வயிற்றுல புலி கரைச்சமா இருந்தது, ஐயோ சுள்ளுன்னு ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கே அந்த கணவனுக்கு எப்படி இருக்கிறது? புதுவிதமான ஒரு அலை உயர்ந்து வருவது போல் ஒரு இன்பத்தை தந்ததாக சொல்கிறார். அப்போ அந்த மனைவி உள்ளே வராங்க. வந்த உடனே இவன் அந்த புது மனைவியை பார்க்கிறான். அந்த கணவன் சுந்தரம், அந்த மனைவி பெயர் கமலாவை பார்க்கிறார். பார்க்கும்போது அவனை ஆச்சரியப்படுத்துவது அவளுடைய கண்கள். கண்களா? அது கண்களா அப்படிங்க. ஐயோ அப்படிங்கிறார். அது என்ன ஐயோ? பயப்படும்படியே ஒன்று இல்ல. கம்பராமாயணத்தை கம்பர் சொல்வார், வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான் அப்படின்னு கம்பர் சொல்வார். இங்க ஒரு ஐயோ அப்படின்னா இதனுடைய பொருள் என்னன்னா, சூரியனை போன்ற நிறமோ ஒளி தரக்கூடிய ஒரு ராமன், வெய்யோன் ஒளி விரிசோதியில் மறைய, அந்த இதுல மறைஞ்சு போகுது. ராமனுடைய ஒளி சூரிய ஒளியே மறைஞ்சு போகுதான். அப்படி இருக்கக்கூடியவன் பொய்யோ எனும் இடையாளோடு, இடை இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படுற சீதை சின்ன இடை கொண்டவள், அவளோடும் இளையானோடும் இளையவனோடும் எங்கே போகிறான்? காட்டுக்கு போகிறான். அப்போது மையோ ராமனுடைய நிறம் மை நிறமோ, மையோ மரகதமோ மரகத பச்சை நிறமா, மறிகடலோ கடலின் நிறமா, அல்லது மழை முகிலோ முகில் மழை தரக்கூடிய மேகத்தின் நிறமா, இவருடைய நிறம் என்ன அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்கு வரும். ஐயோ அப்படிமா. ஐயோ அப்படி சொல்லல, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான். இந்த ராமனுடைய அழகு என்பது என்றும் அழியாத ஒரு அழகுடையது அப்படின்னு. அந்த ஐயோங்கிற பொருளுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு எதையாவது பார்த்து ஐயோ அப்படிம்போம், ஏதாவது ஒரு பொருள் ஐயோ அப்படிம்போம். இந்த பயம் அச்சம், இப்பதான் நம்ம அந்த ஐயோங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறோம். ஆனா இந்த இடத்துல ஐயோ இவள் கண்களா அப்படின்னு சொல்லுங்க. ராமாயணத்துல சொன்ன மாதிரி ஐயோ இவன் வடிவென்பது, ராமனுடைய அழகு அவ்வளவு அழகுடையதா, அழியாத அழகுடையது அப்படின்னு சொல்வதை போல இந்த கமலாவின் கண்களை கணவன் பார்த்தவுடன் ஐயோ அப்படின்னா ஒரு ஆச்சரியப்படுத்திய அழகிய நீண்ட கண்கள். பெண்களுக்கு கண்கள் என்பது ஒரு அழகு சேர்ப்பது. இந்த அழகிய கண்ணை பார்த்துட்டு பொதுவா நம்ம சொல்லுவோம், மனிதனுடைய வாய் குரல் தேவையில்லை, கண்கள் பேசினா போதும், எல்லாமே புரியுது. அதிக அன்பை விட நம் மனைவியிடமோ யாரிடமோ அதிகம் அன்பு செலுத்ததை விட புரிதல் ரொம்ப அவசியம். ஆக புரிதல் என்பது எது? முகபாவனையில. கோபமா பாப்போம். இப்படி இந்த கண்களாலேயே பேசி நம்ம புரிய வச்சிட முடியும். இப்ப வகுப்பறையிலேயே நம்ம போறோம், பிள்ளைகள்லாம் சிறிய சலசலப்பா இருக்கு அப்படின்னா போதும், பிள்ளைங்களாம் அமைதியாயிரும். என்ன சத்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த புருவம் தூக்குதல், அந்த கண் அசைவுக்க என்ன அப்படின்னாலே பிள்ளைகள் என்ன ஆயிரும்? அமைதியாகும். நம்மளுடைய வாய்கள் நிறைய வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. அந்த வார்த்தைகளை சொல்வதை விட நம் கண்கள் பேசினாலே போதும்னு அந்த கண், அந்த கமலாவுடைய கண், ஐயோ கண்ணா, கண் அழகா இருந்தாலே நம்ம வீட்டுக்காரெல்லாம் சொல்லுவாங்க கண்ணம்மா அப்படிம்பாங்க, கண்ணழகி அப்படிம்பாங்க. அது மாதிரி இவன் இவளை கண்ணான்னு கூப்பிடுறான். ஏன்னா கண் அவளை அழகா இருக்கு, அவனை கவர்ந்தது. நல்ல இவ கேட்கா என்ன அப்படின்னு கேக்குறா, கண்ணா இது, கண்ணா இது அப்படின்னு சொல்றான்.
ஆக இந்த இருவருக்கும் இடையே அந்த கண்ணிங்களில் புரிதல் இருக்கிறது. அப்போது அவன் எதிர்பார்க்கிறான், தன்னை இவள் ஆதரித்து அரவணைக்க மாட்டாளா என்று. ஆகையினால அந்த இளம் மனைவியை, புது மனைவியை ஆசையோடு நெருங்குகிறான். நெருங்கி உதட்டோடு உதட்டு வைத்து ஒரு முத்தம் கொடுக்கிறான். அப்படி முத்தம் கொடுக்கும்போது அவனுக்கு அதுல ஒரு, அதாவது முத்தம் என்பது என்ன அப்படின்னா உணர்ச்சியின் பிணைப்பு, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, அன்பின் வெளிப்பாடு, பாலியலின் உந்துதல். இதெல்லாம் முத்தத்தினுடைய அறிவியல் உண்மைகள். இவன் எதிர்பார்க்கிறது, இந்த இளம் வயதுல எதிர்பார்க்கிறது என்ன? பாலியல் உந்துதல். ஆனா இவ புது மனைவி இல்லையா, அந்த புது மனைவிக்கு என்ன குணம் இருக்கும்? அவ படியேறி வரும்போதே நாணத்தோட வரா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பார்கள். நம்ம இந்த கால பெண்களுக்கு கொஞ்சம் சற்று குறைவா இருக்கும், அது பிறவிலே குணம் இருக்கும். அச்சம்னா என்ன? பயம். பயப்படுற குணம் இல்ல இருக்காது. பார்வையே ஒரு மிரட்சியோட இருக்கும். ஐயோ 4 ஆண்கள் இருக்கே, நம்ம எப்படி போறது அப்படின்னு. அம்மா கூட வீட்டுல சொல்லுவாங்க, பாப்பா நீ போறியா, தம்பியை கூட்டிட்டு போ, தன்னை விட 4 வயது இளையவனை கூட்டிட்டு போ, அவன் 10 பேரை அடிக்கிற மாதிரி அவனை துணை கூட்டு போ அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம இயல்பாவே நமக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும். அடுத்து மடம். மடம்னா மடத்தனம் இல்ல, மடத்தனம் நம்ம ஒரு பொருள் சொல்லுவோம், அறியாமை இல்ல. அந்த ஒரு பெண் எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தாலும் சபைக்கு முன்னாடியோ தன் கணவனுக்கு முன்னாலேயோ எதுவும் தெரியாதது போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கிறதா மடம். நாணம் அப்படின்னா வெக்கம். இந்த நாணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய மாணவிக்கு நிச்சயதார்த்தம், திருமண உறுதி செய்தல் விழா. மேடையில நின்னுட்டு இருக்கா. கணவன், அவளுக்குரிய கணவன் மாலை போட்டு அப்படியே இதுல உட்கார்ந்து இருக்காரு அந்த நாற்காலியில. இவன் என்ன செய்யறான்? மேடையில இந்த பக்கம் ஓடுறா, வாங்க வாங்க வாங்க, இந்த பக்கம் ஓடுறா, வாங்க வாங்க வாங்க. இவளையே ஒண்ணு மேடையில இந்த பக்கமும் அந்த பக்கமா அலை பாஞ்சுக்கிட்டே இருந்தா. நானும் சேர்ல கீழே உட்கார்ந்துதான் எந்திரிச்சு போனேன். இல்லை கொஞ்சம் புது பொண்ணு மாதிரி வெக்கப்படுறா அப்படின்னு சொன்னா, என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, டீச்சர் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க, எப்படி காலையில எழுந்து தூய்மையா இருக்கணும், தன்னை சுத்தமா வச்சுக்கணும், எப்படி படிக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, எதிர்காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு வெக்கப்பட சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா. நாம வெக்கப்படணுமா? இப்படிதான் வெக்கப்படணும், இதெல்லாம நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. இயல்பாவே பெண்களுக்குள்ள அந்த 4 குணங்களும் இருக்கும். இப்ப அச்சம் சொல்லிட்டேன், மடம் சொன்னேன், நாணம் சொன்னேன். பயிர்ப்பு அப்படின்னா, அதாவது கணவன் நம்மளை தொடும்போது நமக்குள்ள ஒரு வெக்கம் இருக்கும், ஒரு அச்சம் கூட இருக்கும். அச்சம் சொல்ல முடியாது, ஆனா வெக்கம் இருக்கும். ஆனா அந்த கணவனை தவிர வேறொரு ஆண்கள் யாராவது தொட்டுட்டா நம்ம உடம்பு கூசும் பாருங்களேன். இப்ப கூட நம்ம எங்கேயாவது செக்கப் போறோம், ஒரு பெண் தான் ஒரு பெண்ணை சோதனை செய்யணும்பாங்க. ஏதாவது பேக்ல இது வச்சிருக்கோமா, செல் வச்சிருக்கோமா, அது வச்சிருக்கோமான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க கை வைப்பாங்க. அப்படி வச்சுட்டு அப்படி தலை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு சிலிப்பு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் பயிர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இதைத்தான் தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க. அச்சமும் நாணமும் மடனும் முந்துற்ற நிச்சமும் பெண்பாருக்குரியதே அப்படின்னு ஒரு தொல்காப்பியம் சொல்லும். இந்த 4 குணங்களும் பெண்களுக்கு உரியது. அதே மாதிரிதான் இந்த கமலாவும் தன்னுடைய புது கணவன்கிட்ட போகும்போது வெக்கப்படுறா. அவசரத்துல ஓடி போய் உதட ஒரு முத்தத்தை கொடுத்துறா. கொடுத்தனே அவன் என்ன செய்யறான்? போ, என் மேல உனக்கு பிரியமே இல்லை. அந்த முத்தத்துல ஒரு உயிர் இல்ல, ஒரு மின்சாரம், ஷாக் அடிக்கணும். புது மனைவி, யாரும் தொடாத ஒரு இளம் மனைவி, நம் யாரும் கைப்படாத கணவன், இருவரும் ஒன்று சேருவது, ஒன்றுக்குள் ஒன்று, ஒரு விரல் பட்டாலே ஒரு ஷாக் உணர்வு இருக்கணும், என்ன அப்படி ஒரு சிலிப்பு இருக்கணும். ஆனா அவ கொடுத்துட்டு வேகமா அந்த வெக்கத்துல கொடுத்துட்டு வந்தது. இவனுக்குள்ள இவன் எதிர்பார்த்த அந்த கனவு தேவதை, அந்த வருங்காலத்தில் இப்படி இருக்கணும், அந்த கற்பனைக்கேற்ற உணர்ச்சியாக அது அமையவில்லை. உடனே அவன் சொல்றான், போ, என் மேல உனக்கு பிரியமே இல்லை, தொட்டு தொடாம கொடுத்ததுனால. அடுத்து இவன் என்ன சொல்றான்? பக்கத்துல உட்கார்ந்து பேசலாம்ல, நீங்க கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவன் சொல்றான், முத்தம்னா இப்படியா இருப்பது, முத்தம் என்றால் இப்படியாக இருப்பது அப்படின்னு. ஆக முத்தம் என்பது நம்ம உடல் ரீதியா, அறிவியல் ரீதியா 1000 உணர்ச்சிகளை, 1000 மின்சாரங்களை தரக்கூடியது. அதையும் சொல்ல முடியாது, எத்தனையோ வாட்ஸ் மின்சாரங்களை தரக்கூடிய அளவுக்கு ஒரு உத்வேகத்தையும், ஒரு ஆசையையும், ஒரு கிளர்ச்சியையும் ஏற்படுத்துவதாக இருக்கணும்
அவன் நினைக்கிறான் இவ வெக்கத்துல இப்படி கொடுத்த உடனே அவன் திரும்ப அதை சொல்லும் போது இவ கண்களிலிருந்து தார தாரையாக கண்ணீர் வருகிறது. கண்ணீர் வந்த உடனே என்ன செய்றா, தன்னுடைய கைகளால அவருடைய கழுத்தை கோர்த்து கொண்டு அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த புது மலருக்கு தயக்கமாகத்தானே இருக்கும். இருந்தாலும் அந்த கழுத்தை அணைத்துக் கொண்டு அப்படி விரிந்த கூந்தல் அந்த முகத்தை மறைக்க அழுத்தி இதழோடு இதழாக உதடோடு உதடாக ஒரு முத்தத்தை தருகிறார். அவனுக்குள்ள ஒரு இன்னும் அந்த உயிரோட்டமான ஒரு உணர்வு இல்லை என்று அவன் ஏங்குகிறான். தான் நினைத்தபடி இல்லை என்று இயங்குகிறான். அப்பொழுது அவளுடைய கண்களில் மிரட்சி வருகிறது. அப்போ அந்த இளம் கணவனே என்ன செய்கிறான், ஆற தழுவி ஆலிங்கனம் செய்து தன்னுடைய அந்த கனவு பூர்வமான முத்தத்தை அவளுக்கு தந்து விடுகிறார். இப்படியாக மகிழ்ச்சியாக கணவன் மனைவி இருக்கிறார்கள். அந்த 1.5 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து 1.5 வயதாகி விடுகிறது. அந்த 1.5 வயதில் குழந்தையோடு வறண்டாவில் நின்று தன் தோட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு அணில் அந்த ஒரு மரத்தின் மீது ஏறி ஊர்ந்து செல்லும் போது தன் குட்டியை சுமந்து கொண்டு அந்த மரத்தில் குடுகுடுவென ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை அவன் பார்த்து விடுகிறான். சுந்தரம் பார்த்து விடுகிறான். மனைவியை ஆசையாக கூப்பிட்டு, கண்ணா இங்க வா, கண்ணா இங்க வா, இவளை கண்ணழகி இல்லையா, கண்ணா இங்க வா, கண்ணா இங்க வா, இங்க பாரு அப்படின்னு சொல்லி அவளை பக்கத்தில் இழுத்து அணைத்துக் கொண்டு அந்த அணிலை காட்டுகிறான். அங்கே பார், அணில் குட்டியை சுமந்து கொண்டு செல்கிறது. ஆமாங்க, ஆமாங்கன்னு சொல்லல, ஆமாடி. பெண்கள் ஆசையா கணவனோட இருக்கும்போது இந்த வார்த்தைகள் மரியாதை குறைவாகவும் வரும். சில நேரம் பெண்ணை ஆணாகவும். அதே கணவன் பாருங்க, செல்லமாக இருந்தா மனைவிட்ட என்னடா என்னடா செல்லம் அப்படின்னு, என்ன அம்முக்குட்டி இப்படிம்பாங்க. அது மாதிரி மனைவி பேரை சொல்லுவாள், நீ நான் என்று மரியாதை குறைவாகவும் சொல்லுவாள். அல்லது அவனை பெண்ணாக என்னடி அப்படின்னு. அது மாதிரி கமலா செய்யும், ஆமாடி நல்லா இருக்கு, எனக்கு அதை பிடிச்சிட்டாங்களே, எனக்கு அந்த அணில் குஞ்சு வேணுமே அப்படின்னு அவ கெஞ்சி கொஞ்சிரா. உனக்கு அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன செய்யறான், வீட்டுக்குள்ள ஓடுறான். வீட்டுக்குள்ள ஓடி போய் அங்கே தன்னுடைய குழந்தையை, மீனுக்குட்டி அது பேரு, அவ பேரு மீனா, அழகா தூக்கிட்டு வேகமா கமலாட்ட கொடுத்து, இந்தா இதை விடவா அப்படின்னு சொல்றான். அந்த அணில்குட்டி எப்படி சுமக்கிறதோ அது மாதிரி தாயான நீர் இந்த குட்டி அம்மாவை, நீர்க்குட்டியை சுமந்து கொள்ள அழைத்து கொடுத்துட்டு இதை விடவா அப்படின்னு சொல்லும் போது, அப்போது அங்கே கமலா திருமணமான புதிதில் அவன் நினைத்தபடி, அவன் கேட்டபடி கொடுக்க முடியாத முத்தத்தை அவன் அருகில் சென்று இழுத்து அணைத்து இவளே உதட்டோடு உதடு வைத்து அழகான முத்தத்தை தந்து அவன் நெஞ்சோடு மார்போடு சாய்ந்து கொள்கிறான். இங்கே அன்பினுடைய உணர்ச்சியின் பிணைப்பு, அதாவது அந்த முத்தம் இங்கே உணர்ச்சியின் பிணைப்பு. அங்கே திருமணமான புதிதில் முத்தம், அங்கே என்ன பாலியல் உந்துதல். இங்கே இந்த குழந்தையோடு இணைந்து மார்போடு அணைத்து கணவனோடு இருக்கும்போது அன்பு உணர்ச்சியினுடைய பிணைப்பாக இந்த முத்தம் அவளுக்கு தந்து விடுகிறார். இப்படியாக ஆண்டுகள் செல்கிறது. 20 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த தோட்டத்தில் ஒரு வறண்டா, புதிதாக போடப்பட்ட வறண்டாவில் சுந்தரம் தலை நரைத்து அமர்ந்திருக்கிறார். கமலா பாட்டியாக உட்கார்ந்திருக்கிறாள். மீனுக்குட்டி ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை செல்லமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இருவரும், தாத்தா பாட்டி இருவரும் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறார். மீனுக்குட்டி எனக்கு ஒரு முத்தம் தாடா, அது சொல்லும் பாருங்க, மழையிலேயே உட்கார்ந்து காலை நீட்டிக்கிட்டு, மாட்டேன்னு சொல்லாது, மாத்தேன் போ, மாத்தேன் போ தாத்தா அப்படின்னு. பொதுவா நம்ம சின்ன குழந்தைகள் இந்த ரா தா எல்லாம் இருக்கு. பெரியம்மா அப்படிங்கறத ஏ பெரியம்மா அப்படிங்க, பேயம்மா அப்படிங்க, சித்தி அப்படிங்க, தித்தி, டீச்சர் அப்படிங்க, சிசுரு, இவ என்ன அடிச்சிட்டா அடிச்சிட்டா அப்படி. அந்த மழலை, குழல் இனிது யாழ் இனிது, அதை விட மழலை சொல். அந்த மழலை தான் நம்மளுடைய நினைவுல அழியாத சின்னம், அழியாதது, எப்போது நினைத்து நினைத்து மகிழ்ச்சி தரக்கூடியது. அது ஒண்ணுதான் வாழ்க்கையில. அது மாதிரி இந்த குழந்தை, மாட்டேன் தாத்தா நான் போ அப்படி. உடனே பாட்டி அம்மா கேக்குறாங்க, பாட்டிக்கா தாத்தாக்கா ஆச்சிக்கா
பாட்டிக்கா தாத்தாவுக்கா இப்படி கேட்டு முத்தம் தான் முத்தம் தானே. 2 பேருக்குமே அந்த மீனுக்குட்டியினுடைய குட்டி போ தாத்தா, போ பாட்டி. உடனே வேகமா இவர்களை தந்து விடலாம் என்று அந்த மீனுக்குட்டியை அணைத்து முத்தம் கொடுக்க முயல்கிறார்கள். அந்த சுந்தரம் நெத்தியிலும் பாட்டி மார்பிலுமாக அந்த குழந்தைக்கு ஒரே நேரத்தில் இருவரும் முத்தம் தருகிறார்கள். இருவரும் முகத்தை ஒன்றோடு வந்து பார்க்கிறார். பழைய நினைவின் ஒளி, அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம், அந்த நினைவு, அந்த முத்தத்தின் ரசனை, அந்த முத்தத்தினுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடை நினைக்கும் போது அந்த கண்களிலே ஒரு ஒளி தோன்றுகிறது. இப்படியாக கதையை அங்கே முடிக்கிறார் புதுமை பித்தன். இங்கே சமுதாயத்தினுடைய பண்பாடு என்ன அப்படிங்கிறத புதுமை பித்தன் அவர்கள் என்ன சொல்றார், அந்த கால வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அந்த முத்தத்தினுடைய பொருள் அதற்கேற்ற ஹார்மோன் நம் உடலில் சுரக்கும் என்பதை அவர் தன் கதைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இளமையில் பாலியல் உந்துதல், அடுத்து வயதான பிறகு உணர்ச்சியின் பிணைப்பு, அடுத்து வயதான சொல்ல முடியாது, அங்கே குழந்தை பிறந்த பிறகு நீண்ட வயதான பிறகு அன்பின் வெளிப்பாடு இந்த முத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தை குறிக்கும். ஆக முத்தம் தாருங்கள். முத்தம் நெற்றியில் கொடுக்கும் போது அனைத்து அன்பும் உனக்கே என்று என்பதின் பொருள். இடத்துக்கு இடம் முத்தம் கொடுக்கும் போது ஒவ்வொரு பொருளையும் உணர்த்தும். அதை அக்காலத்திலேயே தன்னுடைய சமுதாயத்துக்கு தன் கதைகள் மூலம் வெளிப்படுத்தியவர் புதுமை பித்தன் என கூறி என் கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி போலமையே. போன கதையிலும் அப்படித்தான் நின்றுட்டே முழுமையா அது உங்க ஆசிரியருக்கே உள்ள ஒரு பாங்கு. ஏன்னா நம்மளும் அப்படித்தான் பாடம் நடத்தும் போது நின்றாதான் அது வரும், இல்லைன்னா உட்கார்ந்தா ஒரு பேச்சு வராது. அது போல அது ஒரு அர்ப்பணிப்பு. அது அர்ப்பணிப்பு. இன்னும் சரியான வார்த்தையை சொல்றதுன்னா இது ஒரு தவம். அப்படி ஒரு தவ வாழ்க்கையில பயணிது. ஏன்னா பாடம் நடத்துறது அல்லது இலக்கியத்தால் பயணிப்பதுங்கிறது தவம். எனக்கு பொதுச்செயலாளர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நல்ல மருத்துவர், நாடறிந்த மருத்துவர், ரொம்ப சிறப்புக்குரியவர். ஆனா இலக்கியம் அவர் பேசும்போது அவர் பேசுறத விட்டுட்டு அவருடைய அந்த பாவனையை ரசிச்சோம்னு வச்சுங்களேன், தவம். அது நான் இந்த முறை ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். அவருக்கு அந்த நெருக்கடி இல்லாம நேர மேலாண்மை எதுவும் நாம் விட்டுறணும். அவரை விட்டுட்டோம்னு வச்சுங்க, அடேங்கப்பா அவர் அறியாம எங்கேயோ போவார். அது மாதிரி உங்களுடைய, நான் முதல்ல தொடக்கத்துல சொன்ன மாதிரிதான் நான் எதிர்பார்த்தேன்னா, முத்தமிழையும் கடந்து 4வது தமிழை குறிப்பால் உணர்த்துகிற மிகப்பெரிய ஆளுமை நீங்கள். புதுமை பித்தனுடைய கதைகள் சொல்லவே வேண்டாம். அவர் எந்த அடிப்படையில், எந்த சிந்தனை, எந்த உணர்வில், எந்த உணர்ச்சியில் அவர் கடத்தினாரோ அதை சரியாக கடத்தினீர்கள். அதற்காக இந்த அவையின் சார்பாகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வழக்கத்தை தொடங்கி வைக்கிற எங்களுடைய ஆளுமை ஐயா சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா பேராசிரியரே? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. சரி சரி. இன்னைக்கு உணர்ச்சியின் அடிமைகள் என்ற கதையை திருமதி விஜயலட்சுமி டீச்சர் நல்ல அந்த கதையை உள்வாங்கி எந்த விதமான ஒரு குறிப்பும் இல்லாம சொன்னது அருமையா இருந்துச்சு. இவர் ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்காப்புல, ரொம்ப செயற்பாட்டாளர். மாணவர்களை போட்டிக்குன்னு அழைச்சிட்டு வந்தா நிச்சயம் அந்த மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க. அந்த அளவுக்கு தயார் பண்ணி கொண்டு வருவாங்க. அவரை பற்றி நிறைய சொல்லலாம். 8 விதமான உணர்ச்சிகள், நகையை, அழுகை, இழிவரர், மறக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, ஊகை அப்படின்னு 8 விதமான உணர்வுகளையும் தன்னுடைய நடிப்பின் ஆற்றலால் வெளிப்படுத்தினார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்க சொன்னதுல உணர்வு, உணர்ச்சி வித்தியாசத்தை ரொம்ப நல்லா கோடிட்டு காட்டினாங்க. உணர்வு அப்படிங்கிறது நிலையானது, உணர்ச்சி அப்படிங்கிறது தற்காலிகமானது. அதுதான் ரத்தின சுருக்கமா சொன்னாங்க. ரொம்ப அருமை. பாலியல் கல்வி அவசியம்தான் அப்படின்னு சொல்றது. பிறகு இந்த கதையை வாசிச்சு எல்லாரும் நம்ம கலந்துரையாடும் போது நடிகர் கமலஹாசனை பற்றி நினைக்காம இருக்க மாட்டாங்க. அந்த ஆளு ரொம்ப இதை வலியுறுத்தி சொல்லுவாரு. அடுத்து மனம்
அழகு செல்லம் சாதாரணம்தான். ஐயோ அந்த கண்களை பற்றி சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவன் வந்து கண்ணா அப்படின்னே அவளை அழைக்கிறான். கமலாவை சுந்தரம் வந்து கண்ணான்னு அழைப்பதற்கு அதுதான் காரணம். மனம் சிருஷ்டி தொழிலை கை கொண்டது அப்படின்னு புதுமைப்பித்தன் சொல்றாரு. மனம் சிருஷ்டி படைக்கும் கடவுள் நம்ம மனிதன் தான். பெற்றோர் பிள்ளையை படைக்காங்க, பிள்ளை அதுக்கு ஒரு பிள்ளை, பேர பிள்ளை இப்படின்னு 7 தலைமுறைகளை போதில்ல. அந்த படைக்கும் கடவுள்களாக மனிதர்கள் விளங்குகிறார்கள். பிரமாக்களாகவே மனிதர்கள் இருக்கிறார்கள். கண்களில் ஒரு மிரட்சி அந்த கமலாவுக்கு வருது. அத மானின் மருண்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இப்ப அடுத்து உதடோடு உதடு, நம்ம திருவள்ளுவர் சொல்லாததா, பாலோடு தேன் கலந்தட்டு பனிமொழி வாலெயிர் ஊறிய நீர், வாலெயிறு ஊறிய நீர். பற்களில் அந்த ஈர்களிலிருந்து வெளியேறக்கூடிய இனிமே தெளிந்த சுத்தமான நீர், பாலும் தேனும் கலந்தது மாதிரி சுவை உதர்வது அப்படின்னு சொன்னா என்ன? அது உதடோடு உதடு இணைந்து முத்தம் கொடுப்பதுதான். இது இப்போ அத இங்கிலீஷ் முத்தம்ங்க. நம்ம ரொம்ப பழமையானவங்க, நம்மகிட்ட இருந்து அவங்க படிச்சிருப்பாங்க. தமிழ் முத்தம்னு சொல்லலாம். இந்த 7 தலைமுறைக்கும் இந்த உணர்ச்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத இதுல எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட அந்த தந்தையும் தாயும் அந்த காலத்துல அப்படியே படிப்படியா மகிழ்ச்சியை தாரை வார்த்து கொடுக்கறாங்க. படிப்படியா அந்த மகிழ்ச்சியானது வருது அப்படிங்கிறத இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடிமையாய் இருப்பதிலும் ஒரு சுகம்தான் உணர்ச்சிக்கு அடிமையாக இருப்பது. அடுத்து இந்த கதையில முக்கியமா சொல்லது இல்லைன்னா, மனிதர்களுக்குள்ள உணர்வுகள், இது உணர்ச்சி வந்து இயல்பானது, அத ரொம்ப பெரிதுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத புதுமைப்பித்தன் வந்து அருமையாக பதிவு செய்திருக்கிறார். இந்த கதையை சொன்ன டீச்சர் அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமே, மிக்க மகிழ்ச்சி. மகாலட்சுமி அம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா. ஒரு நிமிஷம். நான் எங்க உங்க கதைய கேட்கவே இல்லையே, நான் உங்களையே தானே பார்த்தேன். கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு எடுக்கவே இல்லை. என்ன அப்பா, எனக்கு அப்படியே புலர்ச்சி போச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இயல் இசை நாடகம் அத்தனை ரத்தமும் சதையுமா உங்களுடைய உடம்புல ஒட்டிட்டு இருக்கு. உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு 4 வரி. பூத்ததம்மா நாடக பூவு, நடிப்புக்கு உன்னை விட்டா வேற யாரு பாரு, கலக்குதம்மா கலை இலக்கிய பெருமன்றம். அப்படி இருந்துச்சு உங்களுடைய, என்ன சொல்றது, நல்ல கதை. உங்க நிறைய கத்துக்கிடணும். நானும் ஒரு ஆசிரியை தான். நிறைய இது மாதிரி எங்க வகுப்பறையில பாடலோட பாடுவேன். இந்த நடிப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிடணும். வாழ்த்துக்கள் அம்மா, பல்லாண்டு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சகோதரியே, மிக்க மகிழ்ச்சி. என் அன்பு சகோதரி ரேவதி அம்மா. நீ காணும், 2 பேரையுமே காணுமே. ஊழியர் இரட்டையர் 2 பேரையும் காணும். சரி, சாத்தூர் சிங்கப்பட்டி வாங்க. வாழ்க வளமுடன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று விஜயலட்சுமி டீச்சர் கதை சொன்னாவே உண்மையிலேயே வந்து எல்லா நேரமும் அவன் கதை சொல்றான், நம்ம பார்த்துருக்கோம், அப்படிதான் நின்றுட்டு தான் சொல்லுவாங்க. அந்த சொன்னா கூட அந்த கதையை வந்து எந்த கதையா இருந்தாலும் அதை உள்வாங்கி கொண்டு ஐயா கருமுருகன் ஐயா சொன்னதோட இன்னொரு ஏலிசி நாடகம் முத்தமிழ் இருக்கு, இன்னொரு தமிழையும் நம்ம கலந்துக்கிட்டு அந்த நடிப்பு கலையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு இதை நடத்துற மாதிரி நம்மளுக்கு சொன்னாங்க. அந்த உண்மையிலேயே ரொம்ப அருமையான கதை. இப்ப வந்து புதுமைப்பித்தன் வந்து இந்த கதையை வந்து எதுக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, சமுதாயத்தில் அதாவது இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய அந்த வயதுக்கு தகுந்தவாறு அவருடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்
அப்படி இருக்கும்போது அது ஊடலாகவும் இருக்கலாம், கூடலாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் அந்த வாழ்க்கை இனிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு பொதுவான கருத்து தான். இந்த கருத்துல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வந்து புதுமண தம்பதி 3 நாள் தான் ஆகுது. ஆனா கூட அப்ப 3 நாள் ஆகும்போது அவங்களுடைய வந்து உண்மையிலேயே அந்த 3 நாள் தம்பதியருக்கு வந்து அது வந்து மின்சாரம் பாய்ந்தது போல தான் இருக்கும். அப்ப வந்து தன் மனைவி வந்து காப்பி கொண்டாந்து குடுத்து, கைய தொட்டு காப்பி குடுத்தா அந்த அவளுடைய கண்களையே பார்த்து கொண்டிருக்கணும். அழகு கம்மியா இருந்தா அந்த கண்கள்ல வந்து அவ்வளவு ஒளி இருக்குது. அந்த கண்ண பார்த்துட்டு தான் அந்த முத்தம் குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆனால் முத்தம் குடுக்கறதை வந்து இவர் குடுத்தா கூட அதோட ஒரு திருப்தி இல்ல. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் நினைச்சுக்கிட்டு இவர் கனவுல நினைத்த பெண் அல்லாமல், அவருடைய தந்தையார் பார்த்து வைத்த பெண்ணுன்னு ஒரு எண்ணம் அவன் எண்ணத்துல குடியிருக்கு. சுந்தரத்தினுடைய எண்ணத்துல வந்து குடியிருக்கு. அதனாலதான் அந்த முதலில் அவர்கள் வந்து முத்தத்தால் இணையும் போது ஒரு ரசனை இல்லை, ஒரு இனிமைத்தன்மை இல்லை, அந்த உயிர்ப்பு இல்லை, ஒரு மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அதத்தான் ஒரு சின்ன அதுக்கு பிறகுதான் அது வந்து சின்ன ஒரு ஊடலுக்கு, அதாவது ஊடலாக ஆகி என்ன கோவிச்சுக்கிறாப்புல. அப்ப அந்த போ நீ உனக்கு வந்து என் மேல ஆசையே இல்லை அப்படின்னு ஒரு தள்ளி விட்ட உடனே அவளுக்கு வந்து புது முனைவியா இருந்தவொடனே அந்த ஒரு ஒரு தாரதாரையா கண்ணீர் வடிகிறது. அந்த கண்ணீர் வடிந்தால் கூட திரும்பவும் அந்த கைகள் அவளுடைய கழுத்தோட சேர்ந்து கோர்த்து கொண்டு திரும்ப அதான் அந்த ஒரு வந்து ஊடல் ஏற்பட்டோன்னு திருப்ப ஒரு கூடல் ஏற்படுகிறது. அந்த கூடல் ஏற்படும் போது அவங்களுடைய நிலைகள் வந்து உதடுகளை மட்டும் பரிமாறிக்கொள்ளாமல் உள்ளத்தையும் பரிமாறிக்கொண்டு படுக்கைகளையும் பரிமாறிக்கொண்டு அவருடைய சந்தோஷமான வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக 1.5 வருடங்கள் கழித்து திரும்ப வந்து அந்த பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு மீனுக்குட்டி என்கிற ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனுக்குட்டி குழந்தை பிறந்தா கூட இவங்களுடைய இந்த இளமை காலத்துல வந்து ஒரு அணிலை பாக்குறோம், அதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்ச்சி. அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் உணர்வுகள், உணர்ச்சிகள் அது வந்து அன்பாவும் இருக்கலாம், நட்பாகவும் இருக்கலாம், பாசமாவும் இருக்கலாம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி காட்டுறாங்க. திருப்பி கடைசியாக வரும்போது அந்த மீனுக்குட்டி பெற்றெடுத்த பேத்தியை பாக்குறான். அதையும் கண்ணே ஐயா கண்ணா தாத்தா கண்ணோ பாட்டி கண்ணோ அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சுறாங்க. அப்ப அந்த வயசுனுடைய தன்மை வந்து எப்படி முதல்ல எப்படி இருந்தாங்க, பின்னாடி எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிலைகளாக 3 பகுதியாக பிரித்து கொடுத்தாலும் உண்மையிலேயே டீச்சர் சொன்னாங்க, உணர்ச்சியும் உணர்வும் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டும். அது உண்மைதான். அதாவது எல்லாமே உணர்ச்சியினுடைய அடிமைகள் நம்ம சொல்லிட முடியாது. அப்போ உணர்வுகள் என்கிறது அந்த பின்காலத்தில் வந்து அவருடைய உணர்வுகள் அப்படி இருக்குது. பேத்திய பார்க்கணும், பேத்திய கொஞ்சணும்ட்டு. அப்ப அதே மாதிரி இவ எப்படி தன்னுடைய மனைவி எப்படி வந்து திரும்பிக்கிட்டு போனா கழுத்தை அணைத்து கொண்டு பின்னாடி கழுத்தில் முத்தமிட்ட மாதிரி அந்த பேத்திய கடைசியில வந்து தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து கழுத்தோடு அணைத்து கொண்டு கண்ணா ஒரு முத்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை. சின்ன கதை தான். அந்த சின்ன கதையை வந்து நம்ம சமுதாயத்தில் இல்லறத்தில் இணையக்கூடிய தம்பதியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதாக ஒரு அமைந்த ஒரு கதை. நல்ல கதை. டீச்சர் வந்து விஜயலட்சுமி டீச்சர் வந்து அவ கதை சொல்லும்போதே நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நம்ம மகாலட்சுமி டீச்சர் சொன்ன மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நடிப்பு கலையில் சிறந்தவங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு கருத்தையும். அதோட கம்பராமாயணத்திலும் ஒரு சில சொல்லி அந்த இதை சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. விஜயலட்சுமி அம்மாவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உட்காரலாம். ஏன்னா பின்னூட்டம் தானே சொல்றோம். நீங்க அப்பாவது உட்கார்ந்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க எங்களுக்கு கால் வலிக்குது. மிக்க மகிழ்ச்சி. எங்க அக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரேவதி அக்கா வந்துட்டீங்களாக்கா? நவநீதகிருஷ்ணன் தோழர், எங்க அக்கா வந்துட்டாங்களா? என்ன இணைஞ்சிருக்காங்களே அக்கா? ஓகே, டிஎஸ்என் தோழர் அடுத்து. டிஎஸ்என் தோழர். ஐயா, அந்த எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் இருக்காங்க, அவங்க சொல்றாங்களான்னு கேட்டிருக்கேன். ஐயா பொதுச்செயலாளர் யாரு இருக்காங்க? விஜிலா தேரிராஜன் நல்ல சிறகு. அவங்கள கண்டிப்பா கூப்பிடுவேன், கண்டிப்பா கூப்பிடுவேன். தோழர் வணக்கம். ஆமா, பேசுங்க பேசுங்க பேசுங்க. இல்ல, கதை கேட்டேன் நானு. ரொம்ப சிறப்பா அவங்க சொன்ன மாதிரிதான் இதுக்கு முன்னால, அதாவது இயல், இசை, நாடகம்னு எல்லாத்தையும் சேர்த்து
எனக்கு கூட தோணுச்சுது. எனக்கு உட்கார்ந்து பேசவே வராது. ஏன்னா 32 வருஷமா நின்னுட்டே கிளாஸ் எடுத்துட்டோம். இது உட்கார்ந்து பேசுறத விட நின்னு பேசினா நம்ம நல்லா சொல்லுவோமோ அப்படின்னு இவங்கள பார்த்த உடனே தோணுது. அவங்க விஜயலட்சுமி தோழர் ரொம்ப அருமையா டீச்சர் நல்லா சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு உணர்வு அதுக்கான விளக்கம் எல்லாமே கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? எனக்கு ஏன்னா எல்லாரும் கதை கேட்டு மயங்கி இருக்கீங்கன்னு மட்டும் தெரியும். ராமலிங்கம் தோழர் வாழ்த்துக்கள், எதுவும் சொல்றீங்களா? இல்ல. ஓகே. பொன் ஏழுமலை தோழர் இணைஞ்சிருக்காரு. யார் பொன் யார்? ஏழுமலை, பொன் ஆமா, ஏழுமலை. மின்பொறியாளர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிறைவு பகுதியெல்லாம் வந்திருக்காங்க. ஐயா ஏழுமலை ஐயா வணக்கம். அதான் தோழர், நான் வந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் இருந்து இப்போதான் 5 நிமிஷம் தான் ஆச்சு நான் இணைஞ்சு, அதனால ஒன்றும் நான் கேட்கல. நன்றி நன்றி. இல்லை நான் பார்த்தேன், நான் அதனால தான் உங்களை கூப்பிடல, இல்லைன்னா பொன் ஏழுமலை தோழர்னு கூப்பிட்டுருப்பேன். வேற ஒன்றும் இல்லை. நன்றி. அம்மா விஜயலட்சுமி அம்மா, நீங்க நிறைவா எதுவும் சொல்றீங்களா? வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி ஐயா. ஆஹா, அருமை. வாய்ப்புக்கும் நன்றி ஐயா. நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் புலமைமிக்க மருத்துவர் தா. அருமையா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜயலட்சுமி டீச்சர் வந்து வழக்கமாவே அவங்க நின்றுட்டு சொல்ற பழக்கம் உள்ளவங்க. ரொம்ப அருமையா ஒவ்வொரு அந்த ஐயோ அப்படின்றத நான் கற்பனையே பண்ணல. ராமனும் சீதையும் பார்த்த அந்த இதை கம்பன் சொல்றப்ப உள்ள அந்த இதையும் சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு உணர்வையும் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. இதுல ஒரு கண்களில் ஒளி அப்படின்னு ஒரு இதை உள்ள வச்சுக்கிட்டே போவார். கல்யாணம் முடிச்சப்ப அந்த ஆணுக்கு வந்து சுந்தரத்துக்கு ஒரு கண்களில் ஒளி இருக்கிறது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு குழந்தை வந்த உடனே கமலாக்கு ஒரு ஒளி இருக்கிறது. கடைசியா பேத்திக்கு முத்தம் கொடுக்கும் போது இருவர் கண்களிலும் அதே ஒளி முடிப்பார். இதுல அந்த புதுமை பித்தனுடைய புத்தி கூர்மை இல்ல நுணுக்கம் ரொம்ப அருமையா இருக்கும். இதுல நீங்க மனம் களவு கண்டு கொண்டிருந்ததுன்னு சொல்லுவாரு. சிருஷ்டி படைப்புகளை அந்த எழுத்தாளனுக்கு பிறகு எப்படி இருக்கும்னு சொல்ல வருவார். அந்த பொண்ணு வர்றத புது பொண்ணு காஃபியோட வர, காப்பி தான் வருகிறதுன்னு பாரு. அங்கனே கமலா வருகிறாள்னு சொல்லி இருந்திருக்கலாம். அது வந்து காப்பி. அவருக்குள்ள ஒரு இது, அவருடைய அழகையும் சொல்றாரு. அழகு சாதாரண, ஆனா கண்கள் வந்து அப்படி இல்லை. அவட்ட ஒரு முத்தம் கேட்கிறான், கண்ணா ஒரு முத்தம் கொடுன்றப்ப அவ கொடுத்த முத்தத்துல உயிர் இல்லை, மின்சாரம் இன்பமேற்று மின்சாரம் இல்லைன்றாரு. அப்புறம் இவர் அந்த இதெல்லாம் சொல்றாரு. அந்த உதடுக்கு வந்து அந்த வார்த்தையை, புது வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது என்ன வார்த்தை? அதரம். அதரம்ன்றது முதல். ஆனா நம்ம இப்ப காமனா பயன்படுத்துறது இல்ல. அதரத்துல இது பண்ண. அதுக்கப்புறம் இவனுடைய இவன் வந்து ரொம்ப அந்த அவளை கட்டி அணைச்சி கொடுக்குறப்ப அந்த உயிர், அந்த மின்சாரம் இதெல்லாம் சொன்னாரே, அதெல்லாம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் குழந்தை பெத்து இருக்கிறப்ப அவ வந்து இவனுக்கு முத்தம் கொடுக்குறான். இவன் கேட்கல, இப்ப இந்த முத்தம் கேட்கல. ஒரு ஆண் வந்து புதுசா கல்யாணம் முடிச்சப்ப இவன் வந்து முத்தம் கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கிறதாவும், அடுத்து பெண் வந்து வந்தவொடனே, குழந்தை வந்தவொடனே அவ வந்து முன்னாடி இவ கொடுத்த முத்தத்துலதான் உயிர் இல்ல, மின்சாரம் இல்ல. ஆனா இப்ப பார்த்தா அவளே வந்து கொடுக்குறா. அப்ப மீனுக்குட்டி, உங்களுடைய பொண்ணு பேரு மீனுக்குட்டிய அணைச்சுக்கிட்டு அவர் மேல சாஞ்சாரு அப்படின்பா. அப்ப மீனுக்குட்டிட்டு சொல்லுவா, எனக்கு பாப்பான்னு சொல்லுவா. ஒரு பாப்பா மீன், இன்னொரு பாப்பா சுந்தரம் அப்படின்றது அந்த இடத்துல வரும். எனக்கு வந்து 2 பிள்ளைங்க. ஒரு பெண் வந்து முதல்ல தயங்கிட்டு இருக்கிறப்ப அடுத்து குழந்தை வந்த உடனே அந்த வீட்டுக்காரோடையும் அம்மாவா அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எனக்கு 2 பிள்ளைங்க அப்படின்ட்டு சொல்றான். மூவரும் ஒருவராயினர், 3 பேரும் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த பேத்தியை அணைக்கிறப்ப 2 பேருமே கேட்கிறாங்க. அப்ப ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது அந்த உணர்ச்சிகள்ல. அந்த கண்களின் ஒளி வந்து முதல்ல சுந்தரத்திட்ட இருந்தது, அப்புறம் கமலாட்ட இருந்தது, இப்ப 2 பேர்ட்டையுமே இருக்கு ஒரு பேத்தி என்றது. அதுல பொதுவா மனித வாழ்க்கையில குழந்தை மேல அதிகம் பாசம் இருக்குமா, இல்ல பேத்தி மேல, பேரம்பேத்தி மேல இருக்குமானா, ஆய்வுகள் வந்து பேரம்பேத்தி மேலதான் ரொம்ப பாசமா இருக்காங்கன்றாங்க. நீங்க வந்து பிள்ளைங்களை வளர்க்குறப்ப பல சமூக கடமைகள் இருக்கும். பணம் சம்பாதிக்கணும், வீடை பார்த்துக்கணும், இப்படி பல இதனால குழந்தைகள் மேல அன்பு வந்து அவ்வளவா, அதை விட பேரம்பேத்திகள் அப்ப நம்ம ஃப்ரீ ஆயிடுறோம்.
அப்ப முழுக்க முழுக்க அட்டென்ஷன் முழுக்க அவங்கள கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து உணர்ச்சிகளின் அடிமைன்னு சொல்லிட்டு இந்த மனித உணர்வுகள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்தது, குழந்தை பெத்தவொடனே எப்படி இருந்தது, இது பொதுவாகவே மனிதர்கள் வந்து அடிமைகள் தான். அது பல்வேறு வகைப்பட்ட உணர்ச்சிகளாக இருக்கலாம். இது அன்பு, காதல், சோகம், எப்படி பல்வேறு உணர்வுகள் நமக்கு கிட்டத்தட்ட 32 உணர்ச்சிகள் இருக்கிறதா நாடகத்துல சொல்லுவாங்க. ஒரு நாடகம் வந்து 32 வகையான சுவைகளை, உணர்வுகளை தர வேண்டும்பாங்க. அப்படி மனித வாழ்வே உணர்வுகளின் நிரம்பியது. அதில் பொதுவான மனிதர்கள் உணர்ச்சிகளின் அடிமைகளாகத்தான் இருக்காங்க. இப்ப இன்னும் அம்மா வந்து நின்றுட்டே சொன்னது இன்னும் கூட நின்றுட்டே இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்டை காட்டுது. எவ்வளவு ஒரு ஆசிரியரா இருக்கிறப்ப அவங்க எவ்வளவு காலம் விஜிலா தேராஜன் சொன்னாங்க, 32 வருஷமா நின்றுட்டே இருந்தோம், நாங்க நின்றுட்டு சொல்றப்ப எங்களுக்கு இன்னும் கூட நல்லா சொல்லலாமோ அப்படின்னு. அது எப்பயுமே ஒரு ஆசிரியர், அது வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு நாம் வந்து மிகுந்த மரியாதை செய்கிறோம். அதை போலவே விஜயலட்சுமி டீச்சர் அவருக்கும் மிகுந்த நன்றி. வணக்கம். நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி. பொதுச்செயலாளர் நாளை நிகழ்வு அறிவிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அறிவிச்சிடலாம். நன்றிங்க. நாளைக்கும் புதுமை பித்தனுடைய கதைகள். பொன்னகரம் சொல்லுபவர் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மேனாள் மாநில பொருளாளர், தற்பொழுது செங்கை காஞ்சி மாவட்டத்தினுடைய பொருளாளர் வள்ளியூர் சு சங்கரநாராயணன் தோழர் அவர்கள் பொன்னாகரம் சொல்லுவதற்காக இணைகிறார்கள். ஆசிரியர் பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு கதை சொன்ன ஆசிரியர் நிறைய சொல்லலாம். மகாலட்சுமி தோழர் சொன்ன மாதிரி கவிதையெல்லாம் சொன்னதுனால நானும் ஒரு 4 ஜோடி எனக்கு ஏமா எனக்கு தெரிஞ்சதை இந்த இடைப்பட்ட காலத்துல எழுதுனேன். 3 தமிழும் கையிலே, வாசல் திறக்கும் வாயிலே, அறிவியல் மொழியின் 4ஆய் முகமாய், வாழ்வில் 7ம் வளமையில், அறிஞர் குரல் கொண்டவர், அறம் பயில் நெஞ்சத்தவர், ஆசிரியர் எனும் அரிய பொக்கிசத்தவர், அடியாரின் மென்மைதான், சமூக செயல் ஒளியாக மெழுகுவர்த்தி போல வீழாமல் சுடராய் நின்று சுடுகின்றார் கல்விக்காக மக்களுக்காக, சுடராய் நின்று சுடுகின்றார் கல்விக்காக மக்களுக்காக, கதை சொல்லும் ஓசையிலே காதல் தாயின் மென்மையில், காணும் கண்கள் மூடினால் உள்ளம் காணும் வாசலாய், இலக்கியத்தின் தாயரசு, எழுத்தின் நயம் உறவு கொடுத்து, விழும் ஒவ்வொரு வார்த்தையிலும் விழுமியத்தை ஊற்றும் பெருவூற்றாய், விழுந்த மலர்குழலினிலே விதானமாய் வாழ்த்துக்கள் தாயே, விஜயலட்சுமி ஆசிரியருக்கு தமிழின் மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அறகுறையில இது அறகுறையா? ஏ அப்பா, என்ன ஒரு இன்னைக்கு கதையா கவிதையா அப்படிங்கிற சூழல்ல இருக்கு. பாராட்டல அப்படின்னா இரவு தூக்கம் வராது. ஏன்னா அவங்க செஞ்சிருக்க அந்த அர்ப்பணிப்புக்கு பாராட்டணும். ஏன்னா பொதுச் செயலாளரும் சொன்னாங்க, உண்மையிலே மன நிறைவாய் மன மகிழ்வாய் இருக்கிறது. ஆசிரியர் வாழ்க வளமுடன். என்ன சொல்றது, கலை இலக்கிய பெருமன்றத்தில் நாம் இணைந்து பணி செய்வோம். இலக்கியத்திற்கான இந்த ஒரு மாபெரும் மானுட அமைப்பு. இந்த மானுட அமைப்பில் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை பயணங்களோடு ஒவ்வொரு இல்லங்களையும் நோக்கிய பயணத்தில் இணைய வழியாக இணைந்து பயணிப்போம். நாளை இரவு 8 மணிக்கும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்கள் இல்லங்களில் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.